ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கேவிஆர் லேர்னிங் சேனல் வந்து சிஏ ஃபவுண்டேஷன் எக்ஸாம் டிசம்பர் 8 அன்னைக்கு என்னென்ன ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸை நம்ம கேரிட் அவுட் பண்ணிட்டு போகணும் எக்ஸாமுக்கு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்னுடைய ஸ்டூடெண்ட்டுக்கு இன்றைக்கி வந்து டவுட் வந்தது. அதை பற்றி அவங்க என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது நான் நிறைய விஷயங்கள் சொன்னேன். சரி, அப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த டவுட்ஸ் வருமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால் இம்மீடியட்டாக இந்த ஒரு பதிவை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கிற முடிவுக்காக இன்றைக்கி நான் இந்த ப்ரோக்ராமை உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்னென்ன ஸ்டேஷ்னரிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, உங்களுடைய ஹால் டிக்கெட்டில் உங்களுடைய ஃபோட்டோ, உங்கள் சிக்னேச்சர் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, டைம் டேபிள் கிட்ட வந்து என்ன இருக்கணும்னா, பிளாங்க் அக்னாலஜ்மெண்ட் ஒன்று இருக்கும். அந்த அக்னாலஜ்மெண்ட் செகண்ட் பேஜில் இருக்கும். அதில் டைம் டேபிள் இருக்கும். அந்த டைம் டேபிளில் என்ன பண்ணணும்னா, கவுண்டர் சிக்னேச்சர் வந்து சீஃப் இன்விஜிலேட்டர்கிட்ட நீங்கள் சைன் வாங்கணும், இல்லைன்னா சென்டரோட சூப்பரண்டென்ட்ட சைன் வாங்கியிருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ஃபோட்டோ, உங்கள் சிக்னேச்சரே சரியாக அதில் வந்து தெரியலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த காப்பி ஆஃப் ஹால் டிக்கெட்டை பிரிண்ட் அவுட் எடுத்து சிஏ மெம்பர் கிட்ட, இன்ஸ்டியூட் ஆஃப் மெம்பர் சிஏ கிட்ட அவங்களோட நேம், அவங்களோட மெம்பர்ஷிப் நம்பர், அவங்களோட ஆஃபீஸ் ஸ்டாம்ப்பு எல்லாத்தையும் வந்து அட்டஸ்டேஷன் வாங்கியிருக்கணும். அவங்கக்கிட்ட அட்டஸ்டேஷன் பாட்டமில் வாங்கி அவங்க சைன் தெரிகிற மாதிரி இருக்கணும். நீங்கள் ஒரு காப்பி வச்சுக்கணும். எக்ஸாமினேஷன் சென்டருக்கு ஒரிஜினல் காப்பியை நீங்கள் எடுத்துகிட்டு போய் ஹேண்ட் ஓவர் பண்ணணும். அப்போ நீங்கள் பேஸ்ட் பண்ணியிருக்க ஃபோட்டோகிராஃபும் நீங்கள் கொண்டு போயிருக்கிற ஃபோட்டோவும் மேட்ச் ஆகுதான்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பார்ப்பாங்க. அட்டண்டன்ஸ் ரிஜிஸ்டரில் இருக்கக்கூடிய ஃபோட்டோவையும் இதுவும் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அதை பேஸ்ட் பண்ணிக்குவாங்க அவங்க. சரிங்களா? அடுத்தது என்னென்னா, அட்வான்ஸ் ரீடிங் டைம் வந்து அவங்க என்ன பண்ண போகிறது இல்லைன்னா, எந்தெந்த பேப்பருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பேப்பர் 1க்கும் 2க்கும் கொடுக்குறாங்க. 15 minutes வந்து உங்களுக்கு அட்வான்ஸ் ரீடிங் டைம் கொடுப்பாங்க. அதே போல் 3rd பேப்பருக்கும் 4th பேப்பருக்கும் உங்களுக்கு அட்வான்ஸ் ரீடிங் டைம் அப்படிங்கிறது கிடையாது. அதே போல் நீங்கள் என்னென்னா 1 o'clock வந்து என்னென்னா எக்ஸாமினேஷன் ஹால்குள்ளார நீங்கள் இருக்கணும். அதாவது 2:15க்கு மேலே உங்களை என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா, அலோவ் பண்ண மாட்டாங்க உள்ளார, ஹால்குள்ளார. அதே போல் நீங்கள் 4 PM தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஹாலை விட்டு வெளியே வரணும். அதாவது கேண்டிடேட்ஸ் ஆர் அலவுட் டு லீவ் த எக்ஸாம் எப்போன்னா 4 PM தான். அதுக்கப்புறம் என்னென்னா, எம்சிக்யூ புக்லெட் நம்பரில் அட்டண்டன்ஸ் ரிஜிஸ்டரில் நீங்கள் சைன் பண்ணணும். எப்போனா பேப்பரில் 3 and 4 நம்ம சைன் பண்ணியிருப்பீங்க. ஓஎம்ஆர் ஆன்சர் ஷீட் மஸ்ட் நாட் பி டைடு. அதாவது ஓஎம்ஆர் ஆன்சர் ஷீட்டை நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா டை பண்ணக்கூடாது. டேக்டு வித் எம்சிக்யூ புக்லெட்டோட நீங்கள் என்ன பண்ணிக்கணும், டேக்டு பண்ணி தான் வைக்கணுமே தவிர நீங்கள் டை பண்ணி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கன்க்ளூஷன் ஆஃப் எக்ஸாமினேஷன் முடியும் போது பேப்பரை நீங்கள் என்ன பண்ணணும்னா, டிஸ்கிரிப்டிவ் ஆன்சர் ஷீட் பேப்பரை 1 and 2 அண்ட் ஓஎம்ஆர் ஆன்சர் ஷீட்டையும் இன்விஜிலேட்டர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு தான் வரணும். இது பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4. அதே போல் அந்த அக்னாலஜ்மெண்ட்டையும் அந்த பேஜ் அட்மிட் கார்டு பேஜையும் நம்ம இன்விஜிலேட்டர்கிட்ட கொடுக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் எக்ஸாம் சென்டர், மீடியம் சென்டர், நேம் ஸ்பெல்லிங், ரெஜிஸ்டர் நம்பர் எல்லாமே நீங்கள் கரெக்டாக போட்டிருக்கீங்களா அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணணும்னா பார்த்துக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் என்னென்னா, முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் மாஸ்க். அதாவது என்னென்னா, ஃபேஸ்க்கு மாஸ்க் வந்து கம்பல்சரியாக போட்டுட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபேஸ் ஷீல்டு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஆப்ஷனல் தான். கொரோனா வைரஸ் இருக்கிறதுனால, COVID-19னால அவங்க சொல்லியிருக்காங்க. க்ளவுஸ் ஆன் ஹேண்ட், அதாவது நீங்கள் க்ளவுஸ் போடுறதுனா நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் உங்களோட பர்சனல் டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில் தான் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அதே போல் என்ன அப்படின்னா, உங்கள் கையில் கண்டிப்பாக என்ன இருக்கணும்னா சானிடைசர் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வாட் ஆர் ஆல் த எக்ஸாம் ரிலேட்டட் ஐட்டம்ஸ் நீங்கள் கையில் கொண்டு போகிறது என்னென்னா, கேல்குலேட்டர் கொண்டு போகணும். கேல்குலேட்டர் இஸ் நாட் அன் சயின்டிஃபிக் கேல்குலேட்டர். You should not use, you have to use the small battery calculator அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் நான் அடுத்ததாக சொல்கிறேன். அட்மிட் கார்டு எடுத்துகிட்டு போயிடுங்க, ஃபோட்டோ எடுத்துகிட்டு போங்க, ஐடி கார்டு எடுத்துகிட்டு போங்க. சரியா? அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன டூஸ் டோன்ட்ஸ் செய்யணும் செய்யக்கூடாது என்னென்னங்கிறத மட்டும் நம்ம இப்போ பார்க்கலாம்.
சரிங்களா? என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டூஸ் பற்றி நான் சொல்லிடுறேன். கொண்டு போகணும் அப்படின்னு உங்களோட சீட்டை ஃபஸ்ட்டு நீங்கள் ஆக்குப்பை பண்ணி உட்காந்துடணும். அவங்களோட ரோல் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த சீட்டில். அந்த சீட்டில் நீங்கள் போய் உட்காரணும். அடுத்தது கேரி யுவர் ஓன் பென். ஓன் பென்னா பிளாக் பென் தான் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். பிளாக் பால் பாயிண்ட் பென் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா பிளாக் ஜெல் பென் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஹெச்பி பென்சில் நீங்கள் கையில் இருக்கணும். யூ ஹாவ் டு கேரி அவுட் யுவர் எரேசர், அதாவது ரப்பர். ஸ்டாப்லர் வந்து சின்ன ஸ்டாப்லர் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும், பெருசாக தான் இருக்கணுங்கிறதெல்லாம் இல்லை. அப்புறம் இங்க் பிளாட்டிங் பேப்பர், இதுதான் ரொம்ப டவுட் நிறைய பேருக்கு. இங்க் பிளாட்டிங் பேப்பர்னா அந்த இங்கை உறிஞ்சக்கூடிய பேப்பர் வந்து ஸ்டேஷ்னரி ஷாப்பில் விற்கிறாங்க, நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். அடுத்தது ஸ்கேல். ஸ்கேல் வந்து 2 ஸ்கேல் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு பெரிய ஸ்கேலும் ஒரு சின்ன ஸ்கேலும் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பேட்ரி ஆப்ரேட்டட் நாய்ஸ்லெஸ் கால்குலேட்டர் நீங்கள் யூஸ் பண்ணணும். அதாவது நம்ம டச் பண்ணும்போது சவுண்ட் வரும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நார்மலாக சின்ன கால்குலேட்டர் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பிளாக் பாயிண்ட் பென் வந்து என்னென்னா பேப்பர் 1 and 2க்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பிளாக் பால் பாயிண்ட் பென்னை தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா அங்கே கொடுத்துருக்கக்கூடிய பாக்ஸஸில் என்னென்ன பாக்ஸஸ் இருக்கோ, என்னென்ன இன்ஃபர்மேஷன் நம்ம ஃபில் பண்ணணுமோ அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணணும். ஹெச்பி பென்சில் ஃபார் டார்க்னிங் த கரஸ்பாண்டிங் சர்க்கிள். அந்த சர்க்கிள்ஸ் எல்லாத்தையுமே எதில் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்சிலில் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க, கரஸ்பாண்டிங் சர்க்கிள்ஸை. சரிங்களா? அடுத்தது உங்களுடைய ரோல் நம்பரை என்ன பண்ணணும்னா ஸ்பெசிஃபைடு பிளேஸ் கொஷின் பேப்பரில் கொடுத்துருக்குற இடத்துல நீங்கள் ஃபில் பண்ணணும். அடுத்ததான் என்னென்னா கொஷின் பேப்பர்ஸ் வந்து கோட் வந்து கரெக்டாக டிஸ்பிளேட் ஆயிருக்கா, பிளாக் போர்டில் இருக்கிறதும் நம்ம கையில் வச்சுருக்கிறதும் கரெக்டாக இருக்கா, நம்ம வச்சுருக்க கொஷின் பேப்பரோட கோட் கரெக்டாக இருக்காங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது கொஷின் பேப்பர் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கா, அந்த பேஜஸ்க்கும் அதுக்கும் மேட்ச் ஆயிருக்கா அப்படிங்கிறதையும் யூ ஹாவ் டு மென்ஷன்ட் தேர் ஆன். அந்த இடத்துல மென்ஷன்ட் ஆயிருக்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ரோல் நம்பர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபைடு மெயின் ஆன்சர் புக்கில் நீங்கள் எழுதியிருக்கணும். அதே போல் ஓஎம்ஆர் ஆன்சர் ஷீட்லேயும் நீங்கள் எழுதியிருக்கீங்களாங்கிறத பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய மீடியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் தமிழ் மீடியமா இல்லை இங்கிலீஷ் மீடியமா இல்லை ஹிந்தி மீடியமா அப்படிங்கிற மாதிரி. இப்போ இங்கிலீஷும் ஹிந்தியும் இருக்கு இல்லைங்களா, அப்போ இங்கிலீஷா ஹிந்தியா அப்படிங்கிறத கரெக்டாக நீங்கள் அட்மிட் கார்டில் என்ன இருக்கோ அதை மென்ஷன் பண்ணணும், பேப்பர் 1ல் பேப்பர் 2ல். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் புக்கில் இங்கிலீஷில் தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா எழுதணும். 3rd and 4th வந்து அப்ஜெக்டிவ் டைப்பு, அதாவது பேப்பர் 3 and 4 அப்ஜெக்டிவ் டைப் பேப்பர். டார்க் அந்த அப்ராப்ரியேட் சர்க்கிள் இந்த OMR ஆன்சர் ஷீட். ஆன்சர் ஷீட்டில் OMR ஷீட்டில் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதை நீங்கள் என்ன பண்ணணும்னா அதை நீங்கள் வந்து ஆன்சர் ஷீட்டில் நீங்கள் வந்து கரெக்டாக அப்ஜெக்டிவ் டைப்பை டார்க்கன் பண்ணி காட்டணும். சரிங்களா? அதுக்கப்புறம் மார்க் டிக் அகெயின்ஸ்ட் த கொஷின் பேப்பர்கிட்ட நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா டிக் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரண்ட்டு கவர் பேஜில் நீங்கள் ஆன்சர் புக்கில் டிக் பண்ணணும். சப்மிட் ஆன்சர் புக் இன் கேஸ் ஆஃப் பேப்பர் 1 and 2 அண்ட் போத் OMR ஷீட்டையும் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு வரமா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணணும். 3rd and 4ல் நீங்கள் வந்து இம்மீடியட்லி கன்க்ளூஷன் ஆஃப் எக்ஸாமினேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா அக்னாலஜ்மெண்ட்டு ரெக்கார்டு எல்லாமே கொடுக்குறோமா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் அடிஷ்னல் ஆன்சர்ஸ் புக்ஸ் வந்து என்னது, அதையும் நீங்கள் வந்து ஸ்டாப்பிள் பண்ணியிருக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட அட்டண்டன்ஸ் ரெஜிஸ்டரில் நீங்கள் சைன் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத என்ன பண்ணிக்கணும்னா வெரிஃபை பண்ணிக்கோங்க. வித்தவுட் ஃபெயில் யூ ஹாவ் டு சைன் இன் த ரெஜிஸ்டர். சரிங்களா? இதுதான் ரொம்ப ரொம்ப இது வரைக்கும் டூஸ் பார்த்தோம். இப்போ டோன்ட்ஸ் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறது பார்க்கலாம். பிளாக் ஸ்கெட்ச் ஹைலைட்டர்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ரைட் எனி நோட்டிங் ரஃப் ஒர்க் வந்து கொஷின் பேப்பரில் எழுதக்கூடாது. ரோல் நம்பரை கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கணும், எழுதியிருக்கணும் ஃப்ரண்ட் பேஜில். ரிலீஜியஸ் சிம்பிள் எதுவும் போடக்கூடாது. அதாவது என்னென்னா காட்ஸ் நேம் எழுதுறது, ஸ்வஸ்திகா எழுதுறது, அதுக்கப்புறம் வந்து விநாயகருக்கான இது போடுறது. அப்புறமா என்னதுன்னா பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் புக்கோ கிராஃப் பிளாட்டிங் பேப்பர்லையோ எதுலேயுமே நீங்கள் அந்த மாதிரி எழுதக்கூடாது. அதாவது சிம்பிள்ஸ் காட்ஸோட சிம்பிள்ஸ் எதையுமே யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிண்டிங் மாடல்ஸோ சயின்டிஃபிக் கேல்குலேட்டர்ஸோ ஸ்மார்ட் வாட்சஸோ நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து மொபைல் ஃபோன்ஸ் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகாத இருக்கிறது நல்லது. எசென்ஷியல்னால் எடுத்துகிட்டு போனீங்கன்னா சவுண்ட் கம்மியாக வச்சு, இல்லைனா அவங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணி உங்கள் பேக்கில் வச்சுடுங்க.
அப்புறம் பென், பென்சில், எரேசர், கொஷின் பேப்பர், ஸ்கேல், கால்குலேட்டர் எதுவுமே எக்ஸ்சேஞ்ச் வாங்கிக்க கூடாது. நீங்களே தான் எல்லாமே எடுத்துகிட்டு போகணும். அதே போல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் இருக்கவங்க கூடலாம் வந்து நம்ம பேசிட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. பக்கத்தில் இருக்கவங்க கூட நான் பேசக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் சொல்லிக்கிட்டு இருந்தேன் இல்லைங்களா? அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் பேப்பர் 1, பேப்பர் 2வோட ஓஎம்ஆர் ஷீட்டை அவங்கக்கிட்ட கரெக்டாக நீங்கள் ஹேண்டில் பண்ணிடணும். ஷீட்டில் அதாவது நீங்கள் உட்காந்துருக்கக்கூடிய சீட்லேருந்து வித்தவுட் பெர்மிஷன், லீவ் சீட் வித்தவுட் பெர்மிஷன் இல்லாமல் எழுந்திரிக்கக்கூடாது. அப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொபைல் ஃபோன்ஸ் எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னே சொல்லிட்டாங்க எல்லா டிவைசஸும். எக்ஸப்ட் கால்குலேட்டர் தான் நீங்கள் உள்ளே எடுத்துகிட்டு போக முடியும். ஸ்மோக் பண்ணிவிட்டு அதாவது சிவிங்கம் சாப்பிட்றது, டொபோக்கோ ஏதாவது சாப்பிட்றது, அந்த மாதிரி எதுவுமே நீங்கள் அங்கே ஹாலில் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க் யுவர் ஆன்சர் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் பேப்பர் 3 and 4க்கு புக்லெட்டில் நீங்கள் மார்க் கரெக்டாக பண்ணியிருக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் ஆன்சர்ஸ் ஆஃப் எம்சிக்யூ மார்க்டு இன் எம்சிக்யூ புக்லெட் வில் நாட் பி டேக்கன் கோக்னைஸ் ஆஃப் அண்ட் வில் நாட் பி எவாலுவேட்டட். கரெக்டாக இல்லை அப்படிங்கும்போது என்ன பண்ண மாட்டாங்கன்னா, எவாலுவேட் பண்ண மாட்டாங்க. எம்சிக்யூ கரெக்டாக இருக்கணும். அப்புறம் ஸ்டேபிள் ஆர் டேக் த ஓஎம்ஆர் ஆன்சர் ஷீட் வித் த எம்சிக்யூ புக்லெட். அதாவது அவங்க ஏற்கனவே மேலே நான் உங்களுக்கு கரெக்டாக சொல்லியிருக்கேன், டை தான் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன், டேக் பண்ணக்கூடாது. அடுத்தது கீப் த ஓஎம்ஆர் ஆன்சர் ஷீட் இன்சைடு த எம்சிக்யூ புக்லெட். எம்சிக்யூ புக்லெட்குள்ளார தான் ஓஎம்ஆர் ஷீட்டை நீங்கள் வச்சுருக்கணும். வைல் சப்மிட்டிங் டு த இன்விஜிலேட்டர்கிட்ட சப்மிட் பண்ணும்போது ஓஎம்ஆரை அந்த எம்சிக்யூ புக்லெட்குள்ளார வச்சு நீங்கள் கொடுக்கணும். சப்மிட் தெம் செப்பரேட்லி, எல்லாமே தனித்தனியாக தான் நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் டூ, இது டோன்ட்ஸ். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறேன். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு. தேங்க்யூ.